தேனி சொர்க்க பூமின்னு சொன்னேன்ல, அதுக்கு உண்டான காரணங்கள் வந்து நான் என்ன விவரிக்கணும். சொர்க்க பூமின்றது வந்து அவ்வளோ சிம்பிளாக வந்து வரல. சொர்க்க பூமின்றது அதுக்கு பின்னாடி வந்து ஏகப்பட்ட மனிதர்களோட கஷ்டங்களும் நஷ்டங்களும் அவங்களோட உழைப்புகளும் நிறையா இருந்தது. இருக்க போய் தான் தேனி வந்து ஒரு சொர்க்க பூமியாக அன்றைக்கி மாறி இருக்குது. நம்ம சும்மா வந்து கஷ்டப்படாமல் எதுவுமே கிடச்சிடாது. அந்த காலத்தில் வந்து இங்கே இருக்கிற 1887க்கு முன்னாடி இந்த தண்ணி வந்து இந்த தேனி மாவட்டத்தை கடக்கிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி இந்த தண்ணி தேனி மாவட்டத்துலேருந்து ராமநாதபுரம், இன்றைக்கி குடிதண்ணிக்கு மதுரைக்கும் சென்னை வரையே போயிட்டுருக்கு எல்லா பக்கமுமே. அதுக்கு காரணம் என்னான்டா, அன்னைக்கு கஷ்டப்பட்ட அந்த மனிதர்களோட கஷ்டங்கள் தான். அதை வந்து கொஞ்சமாவது நம்ம வந்து மதிப்பு கொடுக்கணும், அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். ஏன்டா இந்த வீடியோ ஏன் பதிவு பண்ணுறேன்னா, இது நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாலையும் யூடியூப்லேயும் வந்து சொல்ல மாட்டாங்க சில விஷயங்களை. அவங்க வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் வியூவர்ஸ் அதிகமாக்குறதுக்கும் அதுக்கு மட்டும் வந்து அவங்க அந்த வீடியோ எடுப்பாங்க. ஆனால் நான் சில விஷயங்களை வந்து மனுஷங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரியணும்னு சொல்லிட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ முன்னாடி உங்களுக்கு போடுவேன். அந்த குழாயை பற்றி, அந்த டேமை பற்றி எல்லாத்தையுமே சொல்லுவேன். முல்லை பெரியாறு டேம், அந்த டேமு வந்து 1887 இருந்தும் 1895 வரை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மக்கள் எல்லாமே சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு யானையும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஏன்னா அந்த அவ்வளோ பெரிய கல்லை வந்து மனிதர்களெல்லாம் தூக்க முடியாது. அதுக்கு யானையும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, மனிதர்களும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதை இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு அதை கரை சேர்த்து இன்றைக்கி வந்து இந்த குடிதண்ணியை வந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதே 1887க்கு முன்னாடி இந்த தேனி மாவட்டத்தில் வந்து ஒரு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ஒரு பெண்மணியோட மார்பகத்தில் வந்து தாய்ப்பாலுக்கு பதிலாக ரத்தம் தான் வந்திருக்கு. உண்மையிலேங்க அந்த வீடியோ நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். தேனி மாவட்டம் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதுதான் படுத்துருவோம். அது எப்படி வந்துச்சு. இன்றைக்கி அந்த கர்னல் பென்னிகுக், கர்னல் பிரிட்டிஷ்காரர் தான். அவர் வந்து சர்வாதிகாரம் பண்ண வந்ததில் அவர் ஒரு நல்ல மனுஷன். இந்த நாட்டில் வந்து இந்த முல்லை பெரியாரோட தண்ணி, நல்ல தண்ணி வந்து தேவையில்லாமல் கடலில் போய் கலந்துருக்கு. அந்த கலந்த தண்ணியை வந்து பேயத்தேவர்ன்றவர், கூடலூர்காரர், தேனி மாவட்டத்தை சேர்ந்த கூடலூருக்கு சேர்ந்த பேயத்தேவர் தான் வந்து அவருக்கு அதை சொல்லி இந்த தண்ணி தேவையில்லாமல் போய் உப்பு தண்ணியில் கலக்குது. அதே தண்ணியை நம்ம வந்து ஒரு பாலம் கட்டினோம்னா அந்த தண்ணி நம்ம இந்த நாட்டுக்கு திரும்பினா இந்த நாடு பூராமே செழிப்பாக இருக்கும்னு சொல்லி தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க சொத்தை விற்று தான் இதை பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே. அதுதான் உண்மை. ஆனால் அவங்கள பற்றி இன்றைக்கி யாரும் பேசுகிறது கிடையாது. அவங்கள பற்றி யாரும் சும்மா வார்த்தைக்கு நார்மலாக நம்ம சொல்லிவிட்டு அப்படியே போயிடுறோம். ஆனால் அவங்கள வந்து இன்றைக்கி தீபாவளி கொண்டாடுற மாதிரியும், பொங்கல் கொண்டாடுற மாதிரியும், இருக்கிற ஃபெஸ்டிவல் கொண்டாடுற மாதிரி யாரை பற்றி என்னென்னமோ கொண்டாடுறோம். அன்றைக்கி வந்து மீடியா கிடையாது, வீடியோ கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி எல்லாம் மறந்துடுறோம். ஆனால் அவங்களால அது அன்றைக்கி செய்யலை. அவங்க வந்து அவங்களோட வரலாறும் அவங்களோட ஹிஸ்ட்ரியும் மியூசியத்தில் தான் போய் பார்க்க முடியும். இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனில் வந்து எல்லாம் மொபைல் பார்க்குறதுக்கு டைம் எல்லாம் சரியாக போயிருக்கு. யார் மியூசியத்தில் போய் வந்து அந்த பழையங்கால பொருளையும் அவங்க சேகரித்து வச்சதையும், அவங்க மியூசியத்தில் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்த ஒவ்வொரு பொருளையும், அந்த காலத்தை அவங்க வந்து ஒரு சாதித்த ஒரு சாதனையும் எல்லாத்தையுமே எல்லாம் மறந்துடுறோம். அதுதான் உண்மை. ஆனால் இதை வந்து ஒரு சில வீடியோவில் இப்போ என்ன மாதிரி நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறையா பசங்க இருக்காங்க. ஏன்னா பழைய பொருள்களை விரும்புகிறவங்க, இயற்கையை விரும்புகிறவங்க நிறைய, நம்ம வந்து பழைய ஆளுங்க நம்மளுக்கு என்னென்னமோ பண்ணாங்க, அதெல்லாம் மறக்காமல் இருக்குன்றனால தான் நான் சொல்கிறேன். தயவு செய்து யாரும் மறக்காதீங்க. சூர்யா படத்தில் 7ஆம் அறிவில் சொல்லுவாங்கள்ல, நம்ம வரலாம் நம்மளே மறந்துட்டோம். ஆனால் நிறையா இருக்குது. நம்ம நாடு தான் நான் வந்து பெஸ்ட்டாக இருந்தேன் அந்த காலத்தில். அது அவங்களுக்கு புரியலை. நான் இப்போ கீழே போவேன். கீழே போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அவரோட சிலை, அவருக்காண்டி நாங்கள் மணிமண்டபம் வச்சுருக்கோம். தேனி மாவட்டத்தில் கர்னல் பென்னிகுக்காண்டி வந்து மணிமண்டபம் வச்சுருக்கோம். அங்கே இருக்க ஹிஸ்ட்ரி, அங்கே இருக்க வரலாறு, அங்கே இருக்க எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் காட்டுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.